அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். விசுவாசியான ஒரு கிறிஸ்தவ நண்பர் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் அவர் தம்முடைய குடும்ப பிரச்சனை ஒன்றை குறித்து ஆலோசனை கேட்டு ஜெபத்திற்காக எழுதினார். பிரச்சனை என்னவென்றால், அவருடைய தாயார் தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ இந்த குறிப்பிட்ட ஒரு சாமானை உன் வீட்டிலிருந்து கொண்டு வந்தால்தான் இங்கு இருக்க முடியும் என்று கூறிவிட்டார்கள். அதிலிருந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் உறவிலே கசப்பு ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அவருடைய பெற்றோரின் வீட்டிற்கே வரமாட்டேன் என்று மனைவி கூறிவிட்டார். இது குறித்து அவருக்கு பெருத்த துக்கம். பாருங்கள், இப்படி உலக பிரகாரமான பொருட்களுக்காக குடும்ப சமாதானத்தை கலைத்துவிடும் பெற்றோர்கள் எத்தனை பேர் நம் நடுவில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழ் கிறிஸ்தவ சமுதாயத்திலே அநேக குடும்பங்களிலே கசப்பும் சச்சரவும் பிரிவினையும் ஏற்படுவதற்கு காரணம், நாம் விசுவாசிகள் என்று கூறிக்கொண்டாலும் உலக சிந்தையோடு மாம்ச சிந்தையோடு காணப்படுகிறோம். நம்முடைய கலாச்சாரத்தின்படியே நடந்து விடுகிறோமே ஒழிய திருமறை என்ன கூறுகிறது, குடும்ப வாழ்வை பற்றியும் திருமண உறவை பற்றியும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் கவனித்து பார்ப்பதில்லை. இதன் மூலமாக தேவனை துக்கப்படுத்துகிறோம், நம்முடைய குடும்ப வாழ்வையும் பாழ்படுத்திக் கொள்ளுகிறோம். இது குறித்து நாம் ஒரு நாளிலே நிச்சயமாய் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது. ஏனென்றால் நாம் எவ்வளவு வாய்ப்புகளை வீணாக்கி விடுகிறோம் அல்லவா. மற்றவர்களுக்கு சாட்சியாயிருப்பது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு வீணான துக்கத்திலும் கசப்பிலும் ஈடுபட்டு விடுகிறோம். ஆகையினாலே தான் திருமறை குடும்ப வாழ்வை பற்றியும் திருமண உறவை பற்றியும் என்ன கூறுகிறது என்று நன்றாய் கவனிக்க வேண்டும். சத்திய வசன வானொலி நேயர்கள், உங்கள் குடும்பங்களிலே சமாதானமும் சந்தோஷமுமாக ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு ஜெபத்தோடு இந்த செய்திகளை, வேத பாடங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது சம்பந்தமான கேள்விகள் அல்லது ஜெப குறிப்புகள் இருக்குமானால் கொடுக்கப்படும் முகவரிக்கு தயவு செய்து எழுதுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 31வது வசனம் வரை உள்ள பகுதியையும், பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18வது 19வது வசனங்களையும் எடுத்துக்கொள்வோம். இந்த 2 நிருபங்களும் சகோதரி நிருபங்கள் என்று நாம் கூறலாம். ஏனென்றால் அநேக சத்தியங்கள் 2லும் ஒரே விதமாக கொடுக்கப்படுகின்றன. சில வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கலாம். ஏனென்றால் யாருக்கு எழுதப்பட்டனவோ அவர்களுடைய நிலை, தேவை இவற்றை அறிந்து அந்த வேறுபாடுகளை பவுல் இங்கு எழுதியிருக்கிறார். மற்றபடி போதனைகள் ஒரே மாதிரி இருக்கின்றன. எபேசு சபை ஆசியா என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியிலே மாநிலத்திலே இருந்தது. அவ்விதமாகவே கொலோசேயா சபையும் ஈராப்பொலி சபையும் லவோதிக்கேயா சபையும் அந்த பகுதியிலே காணப்பட்டன. இப்படி ஒரே பகுதியில் உள்ள சபைகளுக்கு எழுதும்போது அநேக சத்தியங்கள் ஒன்றாயிருக்கும்படியாய் பவுல் எழுதுகிறார். ஆகையினாலே எபேசியருக்கு எழுதின நிருபத்தையும் கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தையும் சேர்த்து நாம் படிப்போமானால் அநேக அருமையான சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 31வது வசனம் வரை கணவன் மனைவி இவர்களுக்குள்ள உறவை குறித்து, திருமண உறவை குறித்து பவுல் எழுதுகிறார். திருமண உறவை பற்றி ஏற்கனவே வேதத்தின் அநேக பகுதிகளை படித்து வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த பகுதியை எடுத்துக்கொள்வோம். பவுல் இந்த குடும்ப உறவுகளை பற்றி எழுதும்பொழுது 2 கட்டளைகளை அடிப்படையாக கொடுக்கிறார். இவை அடிப்படையான கட்டளைகள். முதலாவது கட்டளை என்ன? ஆவியானவரால் நிறைந்திருங்கள் என்று கூறுகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றுக்காகவும்
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று கூறுகிறார். ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று கூறுகிறார். ஆவியினால் நிறையப்படுவது ஏதோ பிரசங்கம் பண்ணுவதற்கு அல்லது வல்லமையோடு ஜெபிப்பதற்கு, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதற்கு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். உண்மைதான், ஆவியானவரின் வல்லமை அவை எல்லாவற்றுக்காகவும் நமக்கு தேவை. ஆனால் இங்கு என்ன பார்க்கிறோம்? குடும்ப வாழ்வில வெற்றியோடு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஆவியானவரின் நிறைவு தேவை. ஆவியானவரால் நிறையப்பட்டிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு உன் சொந்த குடும்பத்திலே உனக்கு சாட்சி இல்லையானால், உற்றார் உறவினரோடு குடும்பத்தினரோடு உறவுகளிலே நீ சரியானபடி நடந்து கொள்ளவில்லையானால் உன்னுடைய அனுபவம் கேள்விக்குரியதாகும். ஏன்? வேறு ஏதோ ஆவி உன்னை நிறைத்திருக்கிறது என்று பொருள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியானவரின் ஒரு முக்கியமான பணி என்னவென்றால், நாம் மற்றவர்களோடு அன்புடன் நடந்து கொள்வதற்கும் பரிசுத்த வாழ்க்கை நடத்துவதற்கும் அவர் உதவி செய்கிறார். மற்ற ஆவிகள் சாதிக்க கூடாத ஒரு சாதனை இது. அற்புதங்கள் அடையாளங்கள் கூட மற்ற ஆவிகளால் செய்ய முடியும். இந்த நாட்களிலே வஞ்சிக்கிற ஆவிகள் ஏராளமாக இவ்விதமாய் செயல்படும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. ஆகையினாலே பரிசுத்தத்திற்கும் அன்பிற்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்கிறார். முக்கியமாக குடும்ப உறவுகளிலே கிரியை செய்கிறார். ஆவியானவரால் நிறையப்பட்டவர்கள் குடும்ப வாழ்விலே வெற்றியோடு வாழ முடியும். உன்னுடைய சொந்த திருமண வாழ்விலே பிரச்சனை இருக்குமானால், கணவன் மனைவி உறவிலே பிரச்சனை இருக்குமானால், என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய குறையை அறிக்கையிடு. சுயநலம், கசப்பு, எரிச்சலின் ஆவி, கோபம், பொறாமை இவையெல்லாம் என்னை ஆட்கொண்டிருக்கின்றன ஆண்டவரே என்று அறிக்கையிட்டு அவற்றுக்காக மன்னிப்பு கேள். அவற்றிலிருந்து உன்னை அவர் சுத்திகரிக்கும்படி கேள். பிறகு பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் உன்னை நிறைக்கும்படி இடம் கொடு. கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே இதே சத்தியம் வேறு விதமாக தரப்படுகிறது. கொலோசேயர் 3:16வது வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று எழுதுகிறார். இதை எபேசியர் 5:18-19 ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால், எபேசியரிலே ஆவியானவரால் நிறைந்திருங்கள் என்று கூறுகிறார். கொலோசேயரிலே கிறிஸ்துவின் வசனம் உங்களிலே வாசமாயிருப்பதாக என்று கூறுகிறார். ஆவியானவரும் வசனமும் ரெண்டும் நமக்கு தேவை. ஆவியானவர் நம்மை நிறைக்க வேண்டும், வசனம் நமக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் திருமண உறவிலே நாம் இருக்க வேண்டிய பிரகாரமாக இருக்க முடியும். இது எவ்வளவு அவசியம் இல்லையா? ஐயா, எங்கள் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என் மனைவிதான். அவளுடைய பிடிவாத குணமும் பெருமையும் அகங்காரமும் எங்களுடைய திருமண உறவை பாதிக்கிறது என்று கணவன்மார் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். என் அருமையான சகோதரனே, உன் திருமண உறவிலே பிரச்சனை இருக்குமானால் எல்லாம் மனைவியின் தவறுதான் என்று அவள் மேல் போட்டு விடாதே. அல்லது மனைவி எல்லாம் என் கணவனின் தவறுதான் என்று அவர் மேல் போட்டு விடாதே. உன்னுடைய பொறுப்பையும் தவறையும் மன உண்மையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உறவு பிரச்சனைகளிலே ஒருவர் மட்டும் தவறுள்ளவர்களாய் இருக்க முடியாது. 2 பேருக்குமே தவறுகள் உண்டு. அதை ஏற்றுக்கொண்டு சரி பண்ணும் பொழுதுதான் உறவு பிரச்சனைகள் தீர்க்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 21வது வசனம் முதல் உள்ள பகுதியிலே திருமண உறவை பற்றி பவுல் எழுதுகிறார். இதை கற்று வருகிறோம். இதிலே அடிப்படையான 2 கட்டளைகள் அவர் கொடுக்கிறார். ஒன்று, ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று கூறுகிறார். நம்மால் திருமண உறவிலே வெற்றியோடு அன்புள்ளவர்களாய் பொறுமையுள்ளவர்களாய் வாழ முடியாது என்று அறிந்து நம்முடைய குறையை ஒப்புக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படி முழுவதுமாய் நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சுயத்தை, பெருமையை, கசப்பை அறிக்கையிட்டு கழுவி சுத்திகரிக்கும்படி கேட்டு ஆவியானவர் நிறைக்கும்படி கேட்க வேண்டும். எரிச்சல் வரும்பொழுது, உறவிலே பிரச்சனைகள் சோதனைகள் ஏற்படும் பொழுது உடனே ஆவியானவரை நோக்கி பார்க்க வேண்டும். அன்பினால் அவர் நிறைக்கும்படி கேட்க வேண்டும். கசப்பின் ஆவியும் எரிச்சலின் ஆவியும் நம்மை ஆட்கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும். 2வது கட்டளை,
எபேசியர் 5:21 பார்க்கிறோம், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று பவுல் எழுதுகிறார். இந்த உறவுகளை பற்றி அவர் எழுதும் பொழுது 2 பேருக்குமே பொறுப்புகள் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். கணவன்மாருக்கு மட்டும் அவர் எழுதவில்லை, அல்லது மனைவிமாருக்கு மட்டும் எழுதவில்லை, பெற்றோருக்கு மட்டும் எழுதவில்லை, பிள்ளைகளுக்கு மட்டும் எழுதவில்லை. மனைவிமாருக்கு ஒரு கட்டளையை கொடுத்துவிட்டு அதே சமயத்திலே கணவன்மாருக்கும் கட்டளையை கொடுக்கிறார். இது எதை காட்டுகிறது? ஒரு உறவிலே 2 பேருக்கும் பொறுப்புகள் உண்டு, 2 பேரும் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சுமூகமான உறவுகள் இருக்க முடியும். ஒருவர் மேல் மட்டும் குற்றச்சாட்டை போட்டுவிட்டு நாம் தப்பிக்கொள்ள எண்ணுவோமானால் உறவு பிரச்சனைக்கு வழி காண முடியாது. அநேக முறை நான் சபை போதகர் என்கிற அந்த அடிப்படையிலே சில தம்பதிகளுக்கு ஆலோசனைகள் கூறியிருக்கிறேன். அவர்கள் தங்கள் பிரச்சனைகளோடும் தங்களுடைய வேறுபாடுகளோடும் வரும்பொழுது ஒருவர் மற்றவர் மேல் குற்றத்தை போடுவதை நான் கண்டிருக்கிறேன். 2 பேருமே என்றைக்கு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்களோ, பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அன்றைக்குத்தான் அந்த உறவிலே சமாதானமும் ஒப்புரவாகுதலும் ஏற்படுகிறது. இதையும் நான் பார்த்திருக்கிறேன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்திலே அமைதி இல்லாதபடி சண்டையும் சச்சரவும் இருக்குமானால் 2 பேரும் கணவனும் மனைவியுமாக ஆண்டவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு உங்கள் குறையையும் பாவத்தையும் ஒப்புக்கொள்வீர்களா? அறிக்கையிடுவீர்களா? உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக, உங்கள் குடும்பத்தின் நலத்திற்காக இதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று பவுல் எழுதுகிறார். மனைவிகள் மட்டும்தான் கணவன்மாருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதா, அல்லது கணவன்மாரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதா? மனைவிகளை பார்த்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பவுல் எழுதியிருக்கிறாரே, இந்த வசனத்தை ஒரு கட்டையை போல் கையில் எடுத்துக்கொண்டு தங்கள் மனைவிமாரை இதனால் தாக்குகிற கணவன்மார் எத்தனை பேர்? அதற்காகவல்ல இந்த வசனம் எழுதப்பட்டது. 2 பேருக்கும் பொறுப்பு உண்டு. மனைவி அடிமையைப் போல வாழ வேண்டும். கணவன் தான் எஜமானர், அவர்தான் அதிகாரி, அவர் பேச்சு அப்படியே நிறைவேற வேண்டும் என்று வேதம் போதிக்கவே இல்லை. ஒருவேளை சில சமுதாயங்களிலே கலாச்சாரத்தின் பண்பாடு அவிதமாயிருக்கலாம். ஆனால் அந்த கலாச்சாரங்கள் வேதத்திற்கு மாறானவை. அந்த குறிப்பிட்ட காரியத்திலே அந்த கலாச்சாரத்தின் போங்கும் வழியும் மாற்றப்பட வேண்டும். என் அருமையான சகோதரனே, உன்னை ஒரு எஜமானாக, அதிகாரியாக, உன் பேச்சுத்தான் உன் குடும்பத்திலே நிறைவேற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பாயானால் ஆண்டவருக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்த வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்திலே ஆசீர்வாதம் இருக்கும், உன் உள்ளத்திலே சமாதானம் இருக்கும், உன் வாழ்க்கையிலும் கடவுளின் பிரசன்னம் இருக்கும். ஏன்? வேதம் கணவனை எஜமானாக கூறவில்லை, மனைவியை அடிமையாகவும் கூறவில்லை. சிருஷ்டிப்பின்படி கணவனும் மனைவியும் சமநிலையில் உள்ளவர்கள். இதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆதாமின் பக்கத்தில் இருந்து ஏவாளை எடுத்தார், கால் எலும்பில் இருந்து எடுக்கவில்லை. காலின் கீழே போட்டு மிதிக்கும்படியாக, அடிமையாக நடத்தும்படி அவளை உருவாக்கவில்லை. மல்கியா தீர்க்கதரிசியின் நூலிலே 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே கணவனுக்கு மனைவி தோழி என்று வேதம் கூறுகிறது. சிருஷ்டிப்பின்படி இருவரும் சமநிலை உள்ளவர்கள், மீட்பின்படியும் இருவரும் சமநிலை உள்ளவர்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 28வது வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆணும் பெண்ணும் ஒன்று என்று பவுல் எழுதுகிறார். ஆகையினாலேதான் 21வது வசனத்திலே எபேசியர் 5 என்ன கூறுகிறார்? தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். சபையிலே கிறிஸ்தவ விசுவாசிகளாக, சபையின் அங்கத்தினர்களாக கணவர்களும் மனைவிமாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் குடும்பம் என்று வரும்பொழுது குடும்பத்திலே ஒருவர் மட்டும்தான் தலைவராயிருக்க முடியும். ஒரு நிறுவனத்திலே 2 தலைவர்கள் இருக்க முடியாது. குடும்பமாகிய அந்த நிறுவனத்திலே கணவர் தலைவர். இது வேதம் போதிக்கும் போதனை. ஆகினாலே மனைவிமார் கீழ்ப்படிவதற்கு என்ன நிபந்தனைகள்? முதலாவது, கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியும் நிலையிலே இருவரும் சமநிலையில் உள்ளவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும். குடும்ப நிறுவனத்திலே கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அது மட்டுமல்ல,
எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனைவியிடத்திலிருந்து கணவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கலாம்? எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து எப்படி சபையிலே அன்பு கூர்ந்து சபைக்காக தம்மைத்தாமே கொடுத்தாரோ, அப்படி தங்கள் மனைவிகளிலே அன்பு கூர்ந்து மனைவிமாருக்காக தங்களை தாங்களே கொடுக்கும் கணவன்மார், சுய தியாகம் செய்யும் கணவன்மார், அவர்களுக்கு மனைவிமார் கீழ்ப்படிய வேண்டும் என்பது வேதத்தின் போதனை. மனைவியின் பேரிலே அன்பில்லாதபடி, உன்னை நீயே கொடுக்கும் மனப்பான்மை இல்லாதபடி, தெய்வ பக்தி இல்லாதபடி மனைவி உனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பாயானால் அது வேதத்திற்கு பொருந்தாதது. குழந்தை பருவத்திலிருந்து தனியாய் வளர்ந்த இருவர், அதுவும் தனி சித்தமுள்ளவர்கள், தங்களுக்கென்று பல வழிகளை தெரிந்து கொண்டவர்கள், தங்கள் சொந்த தீர்மானங்களையும் தெரிந்தெடுப்புகளையும் இதுவரைக்கும் செய்தவர்கள், திடீரென்று அவர்களை திருமண உறவுக்குள் கொண்டு வந்து ஒரு கூரையின் கீழ் ஒரு மனப்பாடோடு வாழுங்கள் என்று கூறினால் அது கூடுமா? சாத்தியமாகுமா? அப்படி அவர்கள் வாழ்வார்களானால் அது ஒரு பெரிய அற்புதம்தான். ஆம், அருமையான சகோதர சகோதரிகளே, திருமண உறவே ஒரு பெரிய அற்புதம்தான். ஆகையினால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை எடுத்துக்காட்டும் உறவாக இந்த உறவு இருக்கிறது என்று பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் எழுதுகிறார். தெய்வ கிருபை இல்லாதபடி, அவருடைய வல்லமையும் வழிநடத்துதலும் இல்லாதபடி இந்த உறவு சாத்தியமாகாது. திருமண உறவை சாதாரணமாக கருதி திருமண வாழ்வுக்குள் நுழைகிறவர்கள் சீக்கிரத்திலே தங்களுடைய தோல்வியையும் ஏமாற்றங்களையும் உணர்ந்து கொள்வார்கள். திருமண உறவு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்று எண்ணுவதும் தவறு. தனி வாழ்விலே ஆண்டவரை கண்டுகொண்டு அவரிலே தன்னுடைய பிரச்சனைகளுக்கு வழிகாணாத ஒரு மனிதன் தன் மனைவியின் நிமித்தம் தன் பிரச்சனைகளுக்கு விடை கிடைத்துவிடும் என்று எண்ணுவானானால் அது மதியீனமான காரியம். ஆண்டவர் நம்மை சந்தித்து நம்மை திருப்திப்படுத்துவாரானால் திருமண உறவிலும் நாம் திருப்தி காண முடியும். ஆகையினால்தான் குடும்ப உறவுகளை பற்றி கூறும்போதெல்லாம் பவுல் கிறிஸ்துவை நடுமையமாக கொண்டு வருகிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 1 வசனத்திலே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று எழுதுகிறார். கர்த்தருக்குள் என்கிற அந்த வார்த்தை முக்கியமானது. கிறிஸ்துவுக்குள் எல்லா உறவுகளும் இருக்க வேண்டும். வெறுமனே பக்திக்குரிய ஒரு அடையாளமாக சடங்காச்சாரமாக கூறப்படுகிற ஒரு சொற்றொடர் அல்ல இது. கிறிஸ்துவுக்குள் என்று கூறும்பொழுது கிறிஸ்துவை நடுமையமாக வைத்து அவரோடு உள்ள உறவிலே இருக்கும் உறவு என்பது பொருளாகும். எல்லா உறவுகளும் கிறிஸ்துவோடு உள்ள உறவோடு சம்பந்தப்பட்டவையா இருக்க வேண்டும், பொருத்தப்பட்டவையா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உறவுகளிலே நாம் திருப்தி காண முடியும். ஆகினாலேதான் உண்மையான திருப்தியையும் நல்வாழ்வையும் சமாதானத்தையும் திருமண வாழ்விலே காண வேண்டுமானால் கணவனும் மனைவியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருக்க வேண்டும். தங்களுடைய தனி பிரச்சனைகளை அவருக்குள் தீர்த்திருக்க வேண்டும். அவர் தங்களை திருப்திப்படுத்தும்படி இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை திருப்திப்படுத்தாவிட்டால், திருப்தியுள்ள ஒரு உறவு அவருக்கும் உனக்கும் இல்லாவிட்டால் உன் திருமண உறவிலே நீ திருப்தி காண முடியாது. அவர் மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த திருப்தியை உன் மனைவியினிடத்திலே அல்லது கணவரிடத்திலே எதிர்பார்ப்பாயானால் அது கூடாத காரியம். கிறிஸ்துவுக்குள் எல்லா உறவுகளும் இருக்க வேண்டும். அடுத்தபடி, கிறிஸ்துவுக்கு நம்மை கீழ்ப்படுத்தும் பொழுது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுத்த முடியும். மனைவி குடும்பமாகிய நிறுவனத்திலே கணவருக்கு தன்னை கீழ்ப்படுத்த முடியும் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும். உறவுகளிலே அதிகமான பிரச்சனையை உண்டாக்குவது எது தெரியுமா? சுயம்தான். நம்முடைய சுயத்தை நடுமையத்தில் வைத்து சுய சித்தத்தின்படி செயல்படுவோமானால் மற்றவர்களோடு நாம் ஒத்துப்போக முடியாது. சுய நலத்தையும் சுய இன்பத்தையுமே முதலாவதாக வைத்து செயல்படுவோமானால் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒருமைப்பாடு இருக்க முடியாது. ஆகினாலே சுயத்தை நாம் நடுமையத்தில் வைக்கக்கூடாது. கிறிஸ்து சிங்காசனத்தில் இருப்பாரானால் சுயம் சிலுவையில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு சுயத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறது. நம்முடைய உறவுகளை எல்லாம் நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. உறவுகளிலே பெருமை, பொறாமை, சுயநலம் இவையெல்லாம் புகுந்து தீமையை உண்டாக்குகின்றன, உறவுகளை முறித்து விடுகின்றன.
இயற்கையான நேசத்தை கூட, பாசத்தை கூட நாம் சார முடியாது. ஒருவேளை திருமணத்தின் ஆரம்பத்திலே உணர்ச்சி வசப்பட்டு அதிகமான அன்பும் பாசமும் பிரியமும் காணப்படலாம். சீக்கிரத்திலே அவை மறைந்து விடுகின்றன. வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது கனவு கண்ட அந்த பழைய காட்சிகள், பழைய பாசத்தின் காரியங்கள் எல்லாம் மறைந்து விடுகின்றன. இப்பொழுது பிரச்சனைகளிலே அந்த பாசமும் அந்த உணர்ச்சியும் நம்மை தாங்க முடியாமல் நாம் திகைக்கிறோம். ஆகினாலேதான் நம்முடைய அன்பு கிறிஸ்துவை சார்ந்ததாய் இருக்க வேண்டும், தெய்வீக அன்பாய் இருக்க வேண்டும். இயற்கையான பாசம் திருமண வாழ்விலே நம்மை வழிநடத்த முடியாது. சீக்கிரத்திலே அது மறைந்துவிடும். அது மறைந்து விடுமானால் சுயநலம் மேலோங்குகிறது. கிறிஸ்து சிலுவையில் இருப்பாரானால் சுயம் சிங்காசனத்தில் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்க வேண்டுமானால் சுயம் சிலுவையிலே இருக்க வேண்டும். சுயத்தை முழுவதுமாய் அவர் கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவர் சிலுவையில் அறையும்படி கேட்க வேண்டும். நம்முடைய சுய சித்தத்தை அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கணவரும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து ஜெபித்து தீர்மானங்கள் செய்ய வேண்டும். ஒருவருடைய சித்தம் அல்ல, ஒருவர் விரும்புவது அல்ல. சாதாரணமாக பொருளாதார காரியங்களிலும் பிரச்சனைகள் உண்டாகின்றன. எதை வாங்குவது, எதை வாங்கக்கூடாது என்பதிலே பிரச்சனைகள். இதை தீர்ப்பதற்கு என்ன செய்யலாம்? ஒருவர் விரும்புவது அல்ல, மற்றவர் வெறுப்பது அல்ல நம்மை வழிநடத்துவது. ஆண்டவர் என்ன விரும்புகிறார், அவருக்கு சித்தமா என்று அறிந்து செயல்பட வேண்டும். இருவரும் தங்களுடைய சம்பளத்தை வாங்கின ஆரம்பத்திலே அதை அவருக்கு முன்பாக வைத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இதை எப்படி செலவழிப்பது என்று எங்களுக்கு நீர் வழிகாட்டும். உமக்கு சித்தமில்லாத காரியங்களை நாங்கள் வாங்காதபடி எங்களை தடுத்துக் கொள்ளும் என்று ஜெபித்து தங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். எது அவருக்கு பிரியமில்லாததோ அதை அவர் எடுத்து போட்டு விடுவார். அவர் வலியுறுத்தி காட்டுவதை மட்டும் செய்ய வேண்டும். அவர் வாங்க வேண்டும் என்று கூறும் காரியங்களை வாங்க வேண்டும். அப்பொழுது கடன் தொல்லைக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்வோம். கணவருக்கும் மனைவிக்கும் ஒருமனப்பாடும் வளர்ந்து ஓங்கும். இப்படியாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவது, மனைவி குடும்ப நிறுவனத்திலே கணவருக்கு கீழ்ப்படிவது. கணவருக்கு கீழ்ப்படிவதை பற்றி இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து பார்ப்போம். எபேசியர் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. கணவரோடு ஒத்துப்போவது, கணவருக்கு இணங்குவது, கீழ்ப்படிவது ஆவிக்குரிய ஒரு காரியம் என்பதை இதன் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். மனைவி ஒருவேளை உபவாச ஜெபத்திலும் மற்ற காரியங்களிலும் அதிக நேரத்தை செலவழித்தாலும் கணவருக்கு அடங்காமல் இருப்பாளானால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். கொலோசேயர் 3:18 வசனத்தில் என்ன கூறுகிறார்? மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய கணவர் தூண்டுவாரானால் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை. கர்த்தருக்கு ஏற்ற கீழ்ப்படிதல் என்று பவுல் அங்கு எழுதுகிறார். ஆகினாலே மனைவிக்கும் கணவருக்கும் உள்ள உறவு ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. ஆவிக்குரிய கீழ்ப்படிதலை போல கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை. ஜானுக்கும் மேரிக்கும் திருமணமாகி 1 வாரம் ஆகியிருந்தது. அவர்கள் தங்கள் சபை போதகரை பார்த்து பேசி அவரோடு ஜெபித்துவிட்டு வருவதற்காக சென்றார்கள். இருவரும் போதகரின் அலுவலக அறைக்குள்ளே நுழைந்து அவரோடு பேச ஆரம்பித்தார்கள். போதகர் அவர்களை பார்த்து கேட்டார், எதை பற்றி நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? உங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகள் வரக்கூடாது. நீங்கள் இருவரும் எந்த காரணத்தை கொண்டும் மனத்தாங்கலும் கசப்பும் கொள்ளக்கூடாது என்று ஜெபிக்கலாமா என்று கேட்டார். இருவரும் ஆச்சரியத்தோடு விழித்து பார்த்துவிட்டு அவரிடம் சொன்னார்கள், ஐயா, எங்களுக்குள்ளே பிரச்சனையே வராது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அதிகமாக நேசிக்கிறோம். நாங்கள் அதிக பற்றுள்ளவர்களாய் பாசமுள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இருக்கும் இந்த மனநிலையை பார்த்தால் எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஆகினாலே அதுவல்ல எங்கள் தேவை என்று கூறினார்கள். அப்பொழுது போதகர் அவர்களை பார்த்து, அப்படியானால் நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை, ஜெபித்து உங்களை அனுப்பிவிடுகிறேன். பிறகு வேண்டுமானால் என்னை வந்து நீங்கள் பாருங்கள் என்று கூறினார். ஜெபித்து அவர்களை அனுப்பிவிட்டார். 1 வாரம் கழிந்து இருவரும் பரபரப்போடு அவரிடத்திலே வந்தார்கள். என்ன நடந்தது என்று போதகர் கேட்டார். ஐயா, எங்களுக்குள்ளே பிரச்சனையே இருக்காது, மன வேறுபாடே இருக்காது என்று கூறினோம் அல்லவா?
எங்களுக்குள்ளே இப்பொழுது வேறுபாடுகள் தோன்ற ஆரம்பித்து விட்டன. இதோ நாங்கள் தூங்கும் அறையில ஜன்னலை திறந்து வைத்துத்தான் தூங்க வேண்டும் என்று இவள் பிடிவாதமாயிருக்கிறாள். எனக்கு ஜன்னலை திறந்து வைப்பது பிடிக்காது என்று கூறினார் கணவர். ஐயா, பூட்டப்பட்டிய ஒரு அறைக்குள்ளே ஜன்னலையும் கதவையும் பூட்டிக் கொண்டு தூங்குவது எனக்கு பிடிக்காது, தூக்கமே வராது என்று மனைவி கூறினாள். இன்னும் கணவர் சொன்னார், எனக்கு எந்த வெளிச்சமும் இருந்தால் தூக்கம் வராது, ஆகினாலே கொஞ்சம் கூட வெளிச்சம் அறையில் இருக்கக்கூடாது. இவளுக்கோ இதோ இரவு விளக்கு வைத்துக் கொள்ள வேண்டும், கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு தூக்கம் வரும் என்று பிடிவாதமாய் அடம் பிடிக்கிறாள். என்ன செய்வது, இப்படி எங்களுக்குள்ளே வேறுபாடுகள் வந்துவிட்டன என்று கூறினார்கள். போதகர் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு கூறினார், நீங்கள் இருவரும் மனிதராயிருக்கிறீர்கள், தேவதூதர்கள் ஆகிவிடவில்லை என்று இப்பொழுதுதான் தெரிகிறது. ஆகினாலேதான் மனிதர்களாகிய உங்களுக்குள்ளே மனிதர்களுக்குரிய சாதாரண பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்திருக்கின்றன. இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கவலை கொண்டு மனச்சோர்வு அடைய வேண்டியதில்லை. குடும்ப உறவுகளிலே, திருமண உறவுகளிலே இவ்விதமான கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏனென்றால் நாம் மனிதர், சுய சித்தம் உள்ளவர்கள், இன்னும் இந்த உடலிலே வாழுகிறவர்கள், பாவமான சூழ்நிலையிலே இருக்கிறவர்கள். ஆகினாலே வருகிற பிரச்சனைகளையும் மன வேறுபாடுகளையும் மன உண்மையோடு சந்திக்க வேண்டும், எப்படி தீர்த்துக் கொள்வது என்று பார்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவர்களோடு பேசி ஜெபித்தார். ஆம், அருமையான சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும், திருமண உறவை முறிக்கக்கூடிய சம்பவங்கள் ஏற்படலாம், கசப்புக்கான எரிச்சலுக்கான சோதனைகள் வரலாம். ஆகையினால்தான் 128வது சங்கீதத்திலே குடும்ப வாழ்வுக்கான 4 காரியங்களை பார்த்தோம் அல்லவா? அதிலே ஒன்று தெய்வ திட்டம் என்று பார்த்தோம், அடுத்தது தெய்வ பயம் என்று பார்த்தோம். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுத்து குடும்ப வாழ்வை நடத்த வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக தெய்வ கிருபையை பார்ப்போம். 128வது சங்கீதம் 5வது வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். 4வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நம்மையும் நம்முடைய குடும்ப வாழ்வையும் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் அதற்கான நிபந்தனை நாம் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். 128வது சங்கீதம் முதல் வசனத்திலும் இதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவருக்கு பயப்பட வேண்டும், அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அப்படி பயப்படும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று 4வது வசனத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் தானாகவே வந்து விடுவதில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தால், ஏதோ புண்ணிய கிரியைகளை செய்தால் அதன் நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று எண்ணிக்கொள்ளக் கூடாது. நம்முடைய தகுதியினாலே, நீதியினாலே, புண்ணியத்தினாலே வருகிற ஆசீர்வாதம் இல்லை. இது தேவனாலே நமக்கு வரும் ஆசீர்வாதம். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறதே, அதன் பொருள் என்ன? சீயோன் எதை குறிக்கிறது? தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், கிருபையினாலே, அன்பினாலே தெரிந்து கொண்டார். ஆகினாலே இது கிருபையின் ஆசீர்வாதம் என்பதை சீயோன் என்கிற சொல் எடுத்து காட்டுகிறது. சீயோனிலிருந்து வரும் ஆசீர்வாதம் கிருபையினாலே கிடைக்கும் ஆசீர்வாதம். ஆகினாலேதான் குடும்ப வாழ்வுக்கு தேவையானது தெய்வ திட்டம், தெய்வ பயம், தெய்வ கிருபை. எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. நேற்றும் என்றும் என்றும்